Hi friends, welcome back to my channel with me Vijayalakshmi Janathanan. இன்னைக்கு நான் என்ன ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா cheesy bread omelette. நல்ல சீஸியா சாப்பிட டேஸ்டியா ஒரு bread omelette எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு இங்க நான் ஒரு 5 முட்டை தனியா உடைச்சு எடுத்துக்க போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ரெசிபி செய்யணும் இல்லைனா டயர்டாக இருக்கிறோன்னு ஃபீல் ஆனால் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னருக்கோ ஏதோ ஒரு செய்யணும், அதுவும் கிட்ஸ் எல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு சாப்பாடு செய்யணுன்னா என்ன செய்யலாம், அதுக்கு இந்த மாதிரி ரெசிபியை ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் எதுக்கு போடுறோன்னா அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக. இங்கே நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டிருக்கேன். முட்டைக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சால்ட் போட்டால் போதும், ரொம்ப சேர்க்க தேவையில்லை. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். எங்கள் வீட்டு வாள் தான் வந்து இதெல்லாம் செஞ்சிட்ருக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு. இப்போ இதெல்லாம் நல்லா உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபியில் அதுவும் சீஸி போட்டு சாப்பிடும்போது பசங்களுக்கு ஈஸியாகவே சாப்பிட தோணும். ப்ளஸ் நம்மளும் வந்து அவங்கள வயிறை ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு மனநிறைவும் கிடைக்கும். அதுக்காக இந்த ரெசிபி நீங்கள் கவனிச்சு செய்யலாம் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆனியனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிங்கிள் ஆனியன் தான் போடுறேன், நிறையெல்லாம் போடலை. ஆனியன் வந்து ஃபுல்லாக ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் போடலாம், வேணானாலும் விட்டுடலாம். அடுத்தது ஒரு பேன் எடுத்துப்போம். அந்த பேன் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேணும்னா க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணலாம், வேணான்னா விட்டுடலாம். நான் இங்கே கொஞ்சமாக ஒரு 2 க்ரீன் சில்லிஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். இது வந்து அந்த ஆனியனுக்கான காரத்தை வந்து கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ சில்லிஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகும், பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது அதே பவுலில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து, நார்மல் ப்ரெட்டு நமக்கு கடையிலே கிடைக்கும் இல்லையா, நான் நார்மல் ப்ரெட்டில் தான் செய்கிறேன். இதுக்காக வந்து தனியாக எதுவும் ஸ்பெஷலாக வாங்கலை. 2 ப்ரெட் ஸ்லைஸை வந்து இந்த மாதிரி பட்டரில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு கலர் நல்லா தெரியுது இல்லையா, எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகுதோ நமக்கு அந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்கும் சாப்பிடும்போது. இப்போ டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அதே போல் செகண்ட் பேட்ச், எனக்கு பட்டர் பிடிக்காது அதனால் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் யூஸ் பண்ணியும் டோஸ்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஆயில் யூஸ் பண்ணி டோஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம கலக்கி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அந்த முட்டையை வந்து ஒரு 2 முட்டை வர அளவுக்கு நம்ம பேனில் போர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பேனை நல்லா ஆட்டி விட்டுக்கணும். அப்போ தான் வந்து முட்டையை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரும். இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சில்லிஸ் வேணான்னா அந்த சில்லியை எடுத்துடலாம். இப்போ ஆனியன் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைசஸை மேலே இந்த மாதிரி வச்சிடலாம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் மொசரல்லா சீஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸி வந்து ஜூஸியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பண்ணதும் இந்த மாதிரி ப்ரெட்டோட எட்ஜஸை வந்து அந்த ப்ரெட்டு மேலே மடித்து விட்டுக்கலாம். 4 பக்கமும் மடித்து ப்ரெட் ஸ்லைசஸை ஒன்று மேலே ஒன்று ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி டேர்ன் பண்ணிடலாம். டேர்ன் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் அளவு குக் ஆனால் போதும், நமக்கு சூப்பர் அண்ட் ஜூஸியான சீஸி பிரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடும். இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு உள்ளே இருக்க சீஸ் வந்து நல்ல ஜூஸியாக அப்படியே ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த சீஸ் பார்த்திங்கன்னா மொசரல்லா சீஸில் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ரன்னிங் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். மற்ற சீஸில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒழுகாது, பட் வந்து சீஸோட ஃப்ளேவர் இருக்கும். இந்த மாதிரி மேலும் பல வீடியோகளுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.